ரகுமானா இருக்கட்டும், இளையராஜாவா இருக்கட்டும், அந்த ஒரு ஆள் இல்லாம அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இசைக்கு மொத்தம் உயிர் நாடியே இந்த தாளம் தான். ஆகையாலே உயிர் நாடியை பிடித்து அடித்து உயிர் நாடி சொல்றது தப்பாயா? இன்று நிறுத்த விலையில் இளைய சக்கரவர்த்தி மைப்புக்கு வழியாக்கூடிய அருமை சகோதரர் என் ரமேஷ் அவர்கள் தாளவிஸ்கை கற்றுக் கொண்டிருக்கிறார். காட்சி தருவது நமது ஈசானத்தை சார்ந்த அன்பு அப்பா என் அகரமுத்து அவருடைய தவ புதல்வன் அன்பு அண்ணார் ஏ குமரேசனுடைய சீர்கம்மின்னு சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் மட்டுமில்லாமல் அனைத்து நாடகத்தையும் சிறந்த ஒரு அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர், சிறந்த நடிகளை கொண்டு அழகான முறையில் நாடகத்தை அமைத்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர். இந்த ஹரிச்சந்திரா மட்டுமில்லாமல் சத்யவன் சாவித்திரி, பவளக்கொடி, அள்ளி அர்ஜுனா மற்றும் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளிகாத்த கருப்பு, காவல் தெய்வம் கருப்பு, தோரம் பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்த பருப்பு நம்ம வியாபாரம் பண்ணதை இங்க சொல்லக்கூடாது போன்ற நாடகங்களை அழகான ஒரு அமைச்சக்கூடிய நாடக அமைப்பாளர் ஈசானத்தை சார்ந்த மறைந்த மாமேதை அன்பப்பா அகரமுத்து அவருடைய தவ புதல்வன் எனது அண்ணார் ஏ குமரேசன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ளார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க. உண்மைக்குமே அந்த கடற்காரர் பேர் என்னன்னு தெரியல, வந்த உடனே அழகா படமா அருமை அருமை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? முத்துச்சாமி, எங்க முத்துச்சாமி, முத்துச்சாமி ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு. எங்க போனாலும் சொல்லுவோம், நாடக நடிகருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் 10,000 சொல்லுவோம். ஆனா போதும் சொல்ல நல்லா சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு மைக் செட். ரெண்டுமே நல்லா இருக்கு. இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு அந்த போதும்ல, அது வந்து சாப்பாடு அடியும் அது வேற. நான் சொல்ற நாடகக்காரங்க நம்ம திருப்தியா செய்யறது சாப்பாடு. அந்த ஒரு படங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க, மைக் செட் நல்லா இருந்துச்சுங்க, இதுதான் பிரச்சனை சொல்லுவான். இந்த நேரத்து போன ஊர்ல எங்களுக்காக வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி எப்படி கோழிக்கறி வைக்கிறது, கொலவணி வச்சிருக்காங்க கோழிக்கறி. இன்னொன்று தெரியுமா, அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? அதாவது ஏற கட்டி ஏற இருந்தாலும் அந்த ஏறுடைய வாழ்க்கை சகதிக்குள்ளதான் இருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ ஒரு பழமொழி சொல்றேன். என்ன பழமொழி? 30 வயசு வரைக்கும் பிகரை பார்க்கணும், 30 வயசுக்கு மேல சுகரை பார்க்கணும். காரணம் என்ன தெரியுமா? எப்படி மாத்த சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் புழங்கக்கூடிய கோழியே 2 கோழியா. என்ன கோழி? ஒன்னு நன்றி உள்ள கோழி, இன்னொன்னு நன்றி கட்ட கோழி. இன்னையா நீங்க நன்றி உள்ள கோழி அப்படிங்கிற கோழி இருக்கா? இருக்கு மாப்ள. நன்றி கட்ட கோழி எந்த கோழி தெரியுமா? எது? நாட்டுக்கோழி தான் நன்றி கட்ட கோழி. கரூர் சந்தையில 1500 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வரேன். எவ்வளவுக்கு? 1500 ரூபாய். நம்ம சம்பளமா இல்லையா? கோழி வாங்கிட்டு வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி நான் கூட அவுத்து விடுறேன். ஆனந்தகுமார் 1500 ரூபாய் போட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு நன்றி கடன் செலுத்த சொல்லி நிச்சயமாக்கு அவுத்து விட்டோட திடுத்திருன்னு ஓடிடும். ஆனா நன்றி உள்ள கோழி தெரியுமா? என்ன செய்ய? பிராய்லர் கோழிய எப்படி தூக்கி உட்கார வைக்கிறோமா, 1 வருஷம் ஆனாலும் அங்களுக்குள்ளே போடுறோம். இதுதான் நன்றி உள்ள கோழிய. கால லேசம் மீச்சு தள்ளி ஓட ஓட தள்ளிதான் போய் உட்காரு. அதான் நன்றி உள்ள கோழி. இன்னொன்று தெரியுமா, பிராய்லர் கோழியை தலையில வச்சு படுத்தோம்னா சத்தம் கேட்டாரு. நாட்டு கோழிய தூக்கம் வராது, அப்படியே தலைக்கு வச்சு போல அனத்தி எடுத்து அனத்தி வச்சு. இன்னொன்று தெரியுமா, பிராய்லர் கோழி இருக்கிற ஆம்பளை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி எப்படி வேட்டியை தூக்கி வச்சு பாருங்க. அந்த கோழிக்கு முட்டி எப்படி வீங்கிருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு முட்டி வீங்கிருக்கும். பொம்பளையால் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி அந்த கோழிக்கு குண்டி எப்படி தள்ளிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த பொம்பளை தள்ளி தள்ளிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சிறந்த உணவளித்த அன்பு சகோதரர் முத்துச்சாமி அவருடைய உணவகத்துக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளில் தேர்மொழி எடுக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது சில்வார்பட்டியை சார்ந்த அன்பு அண்ணா கணபதி மலன்குமார் அவர்களின் ஓம் முருகா சொன் சர்வீஸ், ஓம் முருகா சொன் சர்வீஸ், ஓம் முருகா சொன் சர்வீஸ். காதல்
மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் திரைப்பட நடிகருமாகிய MSP கலைமணியோடைய சிஷியனுமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்க போவதார்கள் AS ஆனந்தகுமார் பப்புன் கோபாலி முத்தையாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறேன். வெட்டிக்காரன் டான்ஸ்கார போய் வெண்ணிலங்கறே மாமா அப்படி கேட்டா மாப்ள எனக்கு சுருக்குடுங்கம்மா அப்படி கேட்டா மாப்ள நான் கேப்பல விஜய் டிவி போகுது என்னங்க என்ன செய்யறன்ற டான்ஸ்கார பிள்ளை மட்டும் வெண்ணிலங்கறீங்க நான் டான்ஸ்கார ஏன் மாமா இங்க இருக்கு விஜய் டிவில போனவரு அது சும்மாடாதா இருங்க அவருக்கு என்ன சொல்றீங்க டான்ஸ்கார பிள்ளைக்கு நான் பாடுனேன் ஆமா இப்போ உனக்காக என் மாப்பிள பாடுவான் பாரு எங்க பாடுறா மாப்ள என்னத்த பாட வர அதுக்கு தப்புலாமா வெட்டிக்காரா நீங்க நாக்கு வெளிய இப்ப நான் பாடுற பாட்டு ஆடிச்சு கேட்டுட்டு வாங்க. ஓகே வழி விரிச்சு பாரு மாட்டறத மாட்ட இதுதான் நாக்க மட்டும் வெளிய இல்லையா அப்படியே தங்க மட்டும் பாரியா இப்படி பொசிஷன் ஐயா பதில் அங்க இருந்து வரும் பாருப்பா கரெக்ட் அவங்க சொல்லுவாங்க வழி விரிச்சு பாரு எது பண்ணாலும் நான் சொல்ல ப்ரோ சரியா கேட்கலையா மாமா நாக்கு வெளிய நிட்டுங்க வழி விரிச்சு பாரு என்னத்தை சொல்லு நீங்க பாட்டு பாட சொல்லு நான் இருக்கிட்டே சொல்றேன் எல்லா இடத்துக்கும் யூடியூப்பை கூட்டு போகாது இந்த மாதிரி யாரு இவர் அடுத்த யூடியூப் இருக்கட்டும் இருந்தாலும் அவங்கள சொல்லி குத்தம்ல ஏன் சொல்றீங்க பாட்டு அப்படி இருக்கு அப்படி பாட்டுதான் ஆமா ஆமா இது என்ன அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற பாட்டு வேணுமா ஆமா என்ன இருக்குமா பாடுங்க வேணாம் நீங்க பாடுங்க காவலான காரியக்கேடு நாடகம் பெரிய நாடகம் நல்ல ஒரு நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க என்ன பாட்டுன்னு அப்பல அஞ்சல் அஞ்சல் ஒரு மூடன் ஒரு கூடையா ஒரு மூடன் கதை சொன்னார் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் ஆட போல சமாதியை காதலில் தோற்றமும் இருக்கிறது என்ன செய்வேன் பெண்ணினை பார்த்தாலே உன்னை மணக்கணும் என்று நினைத்தேன் உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன்
கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக ஒரு நாள் மக்கள் மாறாத மாலவழிப்பட்டி பெரியசாமி அவர்கள் சகோதர பாசத்தை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பு சொல்வார்கள். அன்பளிப்பு அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நடிகர் வணக்கம்.